இது இந்த சேனல் வீட்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் ஒரு வீடியோ போடக்கூடிய ஒரு சேனல். இந்த இதில் வர்ற வேக்கண்ட்டுகளுக்கு எல்லாமே எந்த பணம், அதாவது எந்த ஃபீஸும் கிடையாது, எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. இது முற்றிலும் ஒரு இலவசமான ஒரு வேலை வாய்ப்பு சேனல். இதில் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது வீட்டோட தங்கி குழந்தைகளை பராமரிக்கிறதானாலும் சரி, முதியவரை பராமரிக்கிற வேலையானாலும் சரி, சமையல் வேலையானாலும் சரி, வீட்டு வேலை, இப்படி வீட்டு சம்பந்தமான வேலைகள் மட்டும்தான். இது கம்பெனி வேலைக்கு நம்ம பெரும்பாலும் ஆளை அனுப்புறது கிடையாது, ரெக்கமெண்டும் பண்ண கிடையாது. இது முற்றிலும் லேடிஸுக்கு, உமன்ஸுக்கு மட்டும்தான். இது அதாவது ஜென்ஸுக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம வேலை கொடுக்க கிடையாது, லேடிஸு மட்டும்தான் தங்கி வேலை செய்யுது. இது மாதம் 1ஆம் நம்ம சேலரி கொடுத்துருவோம். இது கான்ட்ராக்ட் பேஸில் தான் போவோம். என்ன சேலரி பேசுகிறதோ அது இன்னும் ₹1 கூட கம்மியாக வர்றது கிடையாது. இப்போ ஒரு வீட்டோட தங்கி வேலை செய்கிறது சமையல் வேலைக்கு ₹20,000 சேலரினா ₹20,000 உங்களுக்கு அந்த சேலரி வந்துடும். அது இன்னும் ₹1 கூட கம்மியாகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சேலரி எவ்வளோ அப்படின்றத அந்த ஓனர்கிட்ட உங்களை நேரடியாக பேசி எவ்வளோ சேலரி, எனக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணணும். இப்படி நம்மக்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆளுகள் இப்போ வேலை செஞ்சுட்டு கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்குமே யாருமே இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னது கிடையாது. ஏன்னா நம்ம ₹10,000 சேலரி கொடுக்கணுன்னா அந்த ₹10,000 சேலரி அவருக்கு போய் சேரும். ₹9,999 கிடையாது, அந்த ₹1 கூட கம்மியாகாது. ₹10,000 ரவுண்டாக அவருக்கு சேலரி போய் சேரும். இப்போ நிறைய பேர் வேலை வாய்ப்புகளுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. என்கிட்ட வேலை செய்கிறவர் தெரிஞ்சவர் எல்லாமே எனக்கு மற்ற மக்கள்கிட்ட ரெஃபர் பண்ணி என்னோடய நம்பரு டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறாங்க, என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம், பலர் விட்டுட்டே இருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப வருத்தமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப இலவசமாக வேலை கிடைக்கிறதுனால அதோட மதிப்பு சிலருக்கு புரியலை. பெரும்பாலும் பேர் நல்லது தான் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு அது புரிய மாட்டேங்கிற. அவர் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஓனர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா திடீர்னு வேலை விட்டு நின்றுறது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை சொல்லிட்டோம் உடனே வேலை விட்டு நின்றுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஓனர்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது இலவசமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதுக்கு மரியாதை இல்லாமல் பண்ணாதுங்க. இப்போ உங்களை அந்த வேலைக்கு போகிறோன்னா இன்னொரு ஆளுக்கு அந்த வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துருவோம். அதனால அந்த ஓனர்கிட்ட நல்லா பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட என்கிட்ட பேசுங்க, நம்ம பேசிக்கலாம், சரிங்களா? அதுக்கு திடீர்னு லீவ் போடுறது, எந்த லீவு போடுறது ஏதாவது அவசரத்துக்கு கண்டிப்பாக லீவு போட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தால் அந்த ஓனருக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதாவது எமர்ஜென்சியை தவிர, எமர்ஜென்சியானோ முன்னாடி நம்மளால் சொல்ல முடியாது. ஏதாவது இப்போ கல்யாணம் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, ஒரு திருவிழா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது லீவு போட வேண்டியதுன்னா அது அவர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நமக்கு பிரச்சனை வராது. அவர் அதுக்கு தகுந்தபடி வேறு பார்த்துப்பாங்க, அவர் அது பிளான் பண்ணிவிடுவாங்க. அவருக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. எப்போவுமே அவருக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. நம்மளை நம்பி ஓனர் வராங்க. அப்படியாகும்போது நம்ம அந்த நம்பிக்கையோட அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வேலை செஞ்சிட்டோன்னா அவர் எனக்கு என்ன பண்ணுன்னா, இன்னும் 4 பேர்கிட்ட எனக்கு இந்த ஆர்டர் எனக்கு அவர் ரெஃபர் பண்ண. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேலை வேணும்னா கூட வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு நேரடியாக வந்தாலும் உங்கள்கிட்ட சேர்ந்துடும், இல்லை அவர் மூலமாக உங்களுக்கு வேலை வந்தாலும் ஓகே. எப்படி இருந்தாலும் நமக்கு வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது யூஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற நிறைய பேர், இப்போ ஒரு லேடி கூட போன வாரம் சொன்னாங்க, சார் என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், அதனால அந்த ஓனர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, பண உதவி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கேட்கும்போது ரொம்ப அப்படி நிறைய ஓனர்கள் அவர்கிட்ட நல்லா நம்ம நடந்துக்கிட்டோன்னா அவர் நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல விதமாக நம்ம நடந்துட்டு அவருக்கு விசுவாசம் இருந்தால் நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவர். அது இல்லாமல் சில வீட்டில் ஓனர் அந்த வீட்டோட கீயை என்னோடய ஹவுஸ்மேடுக்கிட்டே அவர்கிட்ட ஒப்படைச்சி போகணும். எப்படி நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்ம மிஸ் பண்ணாத வச்சுடுங்க. இந்த நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கெடுத்தாதுங்க.
நம்பிக்கையோடு நடந்துடுங்க. அவருக்கு வந்து எவ்வளோ நம்மளால் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை செய்ய முடிஞ்சால் செஞ்சுடுங்க. ஏன்னா நம்ம வந்து உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுனால ஒருத்தன் சத்து போயிட்டு ஒரு அம்மா சத்து போயிட்டுன்னு யாருமே சொன்னது கிடையாது. வேலை செய்யாமல் உட்கார்ந்துருந்து தான் மக்கள் சத்து போய் சாப்பிட்டு வேலை வெட்டி செய்யாமல் உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தால் தான் சத்து போகும் தவிர வேலை செஞ்சு இறந்துட்டாங்கோ, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இறந்துட்டாங்கன்றது என்னோட ஞாபகத்தில் இதுவரை யாருமே சொன்னதும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. நல்லா ஒர்க் பண்ணுங்க, உழையுங்க, கஷ்டப்படுங்க. அவர் அதுக்குண்டான சம்பளம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அவர் கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு சேலரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சேலரி நான் பேசி உங்களுக்கு தர்றேன். உங்கள் சைடுன்னு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் அந்த ஓனர்கிட்ட நேரடியாக பேசிக்கோங்க. இல்லை நான் ஏதாவது சொல்லுவோன்றது உங்களை ஒருபோதும் நினைக்காதுங்க. அவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக பண்ண முடிஞ்சால் அவர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவருக்கும் இந்த வீடியோவை வந்து அவரும் பலம் பெறட்டுங்க. இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்